Hi guys, நான் உங்கள் ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் வீட்டில் நம்ம எந்த கேம் டிடிஎஸ் அண்டர்ஸ்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நான் கொடுக்குற ஏபிகேவே ஸ்டார்ட்ங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உள்ள கேம் லோட் ஆகும். இந்த அஃபிஷியல் கேம் மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸ்கிப்பு சைன்இன் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸப்ட் அந்த பாக்ஸ் இருப்பேன், அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேமில் வந்து எனக்கு மாடல் இருக்கும் போல வெறும் மணி நம்ம வந்து மாடாக இருப்போம். அவ்வளோதான். நம்ம அடுத்து நான் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா பிஎம் ஒரு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நம்ம ZH வேரில் பண்ணணும். நிறைய காப்பி பேஸ்ட்டு ஆண்ட்ராய்டு டேட்டா அதில் ஃபோனுக்கு ZH வேரில் ரூம்ஸ் ப்ராப்ளம் செட் ஆகாது. ஆண்ட்ராய்டு 11 12 அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போது நம்மள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு 16க்கு மேலே இருக்கிறது நமக்கு இது செட் ஆகாது. அந்த இது ZH வேர் போய் பண்ணிட்டு அதனால தான் இதில் வந்து டேரக்ட் ஃபுல் ஏபிகேவாகவே கொண்டு வந்துட்டேன். இந்த கேமை ஏபிகேஷனால நான் ஒர்க் பண்ணேன். சரி, ஓகே. நான் அந்த கேமோட ஏபிகேவை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனால இல்லாமல் கேமை நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். நான் ஏபிகேஷனை டேரக்டாக லிங்க் கொடுக்கல, தனி ஃபோல்டராகவே நான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சொல்லுவேன். பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டே சொன்ன போகிறேன். சரி, இதுதான் நம்ம சிஜோட அந்த க்ரோவ் ஸ்ட்ரீட்டு. இதுதான் எவ்வளோ அலப்பறை பண்ணுவோன்னு கடைசியில் தெரியும். அப்படியே உங்கள் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஆட்டோவிலே போனீங்கன்னா உங்களுக்கு மச்சாவான ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் எடுத்து நின்று வைக்கல அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் பைக் செம்ம ஸ்பீடாக போகும். கேம்லே இந்த ஒரு பைக்கும் இன்னொரு பைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டான பைக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே அந்த பிரிட்ஜ் வழியாக இறங்கினீங்கன்னா இங்கே ஒரு டனல் மாதிரி போகும். இந்த டனல் வழியிலே அப்படியே வந்தாங்க. இந்த டனல்லையே போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரைட் கட் பண்ணணும். டேமேஜ் பெருசாக கட் பண்ணணும் போல். அப்படியே இந்த ரைட் கண்டினியூ இருந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும் உள்ள வண்டி பார்க் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் போங்க. நல்லூஸ் வந்தாலும் போகலாம். வண்டியிலேருந்து போகணும். வண்டியை போகலாம், நடந்து போகலாம். இங்கே ஒரு பைக் இருக்கும், மேலே ஒரு பைக் இருக்கும். ஏன்னா இங்கே கீழே தங்க மேலே தான். ஏன்னா அது மட்டும்தான் ரெட் கலர் இருக்கும். மேலே இருக்கிற பைக் வந்து ஆரஞ்சு டு எல்லோ இந்த மாதிரி கலராக நீங்கள் ஒவ்வொரு டைம் கேம்குள்ளே வரும்போது இருக்கும். இவ்வாறு இருக்கா அந்த பைக்கு தான். இப்போ இந்த பைக் வச்சுட்டு நான் ஓட்டுவேன். எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கேமில் ஜிடிஎஸ் அந்த பல டைம் முடிச்சிட்டேன். ஃபோனில் நிறைய டைம் முடிச்சிருப்பேன். டிசியில் ஒரு டைம் முடிச்சிருப்பேன். நான் ஃபோனில் விளையாட விட எனக்கு டிசியில் விளையாடுறது அவ்வளோ பிடிச்சிருந்தது. பிசியில் நம்ம வந்து ஒவ்வொரு இதில் வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு சில டைமில் இதாகும் எனக்கு சந்தோஷம். ஆனால் பிசினா அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஃபோனில் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்க இல்லை. இது சும்மா இப்போ மாதிரி தான் இருக்கும். நான் இடத்துல வந்து RZL ட்ரைனர் மோடு கிளியோ மோடு போட போகிறேன். அந்த ட்ரைனர் போட்டு அது நார்மல் கிளியோ மோடு மாதிரிலாம் இல்லை. அது வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஒர்க்கே ஆகாது. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து நிறைய சீட் கோட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த இன்விசிபிள் சீட் போட்டிங்கன்னா இல்லை அந்த கிளியோவில் இதில் வந்து ஏதாவது ஹைட்டான இடத்துல வந்து குச்சனே செத்துடுவீங்க. ஆனால் இதில் என்ன பண்ணாலுமே சாமாரியம். அதை கார்ட் மோடு எனேபிள் பண்ணுறோம். கார்ட் மோட் பேக்கேஜ் இந்த மாதிரி இருக்கா என்ன பண்ணாலும் உங்களாட்ட எதுவும் ஆகாது. அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோ நான் மூசுலாம் பேசாதே இல்லை. அந்த மாதிரி போட்டால் இதுக்கு மாதிரி நான் போட்டிருந்து 200 MB கிடைக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்காது. அதாவது ஒரு மாதிரி கேம் விளையாடுற மாதிரி இருக்கும், தனியாக விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடியும். நிறைய இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் அதாவது போடுறேன், ட்ரை பண்ணுறேன். இங்கே பைக்கில் மட்டும் ஃபுல்லாக மேக்ஸ் வந்தீங்கன்னா என்ன பைக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் இதை கண்டன் போடுறேன்னா டிடிஎஸ் ஆண்ட்ராய்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா பார்க்குறீங்க. இது நல்லா ஒரு சூப்பரான கேம்ஸ். எல்லோரும் சர்ச் பண்ணுற கேம்ஸ்.
சர்ச் பண்ணுற கேம்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும்னா ஒன்று அமேசிங் ஸ்பைடர்மேனாக இருக்கும், இல்லை ஜிடிஎஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை பிஎஸ் மார்வல் ஸ்பைடர்மேன் GTA 5 இந்த மாதிரி கேம்ஸ் தான் சர்ச்சே மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக GTA 5 விளாட முடியும், க்ளவுட் கேமிங் மூலமாக விளாட முடியும். ஆனால் அதுக்கு பயனுங்கிறதுனால நமக்கு அது எதுவும் முடியாது. PS5 வாங்கினா மட்டும்தான் ஸ்மூத்தாக விளாட முடியும். ஓகே, பாஸ்வேர்ட் சொல்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இருக்குது. நான் மற்ற வீடியோவில் சொல்கிற மாதிரி பாஸ்வேர்டெலாம் கொடுக்காமலாம் போக மாட்டேன். சத்தியமாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தான் போங்க. சரி, ஓகே. வேற என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேமில் வந்து நீங்கள் இந்த கேம் முடிக்கிறதுக்கே இந்த கேம் மொத்தம் 100 நிமிஷம் எனக்கு மேலே இருக்கும். இப்போ நான் இதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேனே தெரியல. ஆக்சுவலாக அந்த கேமில் ஒரு சில மிஷன்ஸ்லாம் முடியவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மிஷன். அந்த மிஷன் வந்து என்ன மிஷன் சொல்லலாம், எது இல்லை இந்த மிஷன் லாஸ்ட் மிஷன் கூட முக்கியம் எடுத்துடலாமல் வச்சுக்கோங்க. நான் முடிக்கிறதுக்கு ஃபோனில் ரொம்ப கஷ்டப்படுறது எது தெரியுமா, இந்த அங்கே ஒரு பில்டிங் இருக்கும். சரி, ஓகே, விளாட்லன்னு பேசல, வீடியோவில் பாஸ் ஆகிட்டு கொடுக்குறேன்றான்ல, பாஸ் ஆகலாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.